மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ளது. கொடைக்கானலில் உள்ள எழில்மிகு இயற்கை அழகும் சுற்றுலா தலங்களும் குளுமையான சூழலும் நமது மனதை கவரும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. கொடைக்கானலில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் அங்குள்ள நட்சத்திர ஏரி தனிச்சிறப்பு வாய்ந்தது. 6 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஏரி 1863ஆம் ஆண்டு அப்போதைய மதுரை மாவட்ட கலெக்டர் சர் வேரே ஹென்றி தலைமையில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. கொடைக்கானலின் இதயம் என்று அழைக்கப்படும் இந்த ஏரியில் படகில் பயணித்து உற்சாகமடைகின்றனர் சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியின் நடுவே உள்ள நீரூற்று இரவு நேரங்களில் மின் விளக்குகளின் ஒளியில் ஜொலிப்பது அனைவரது மனதையும் வசீகரம் செய்கிறது. கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை பராமரிக்க அதிக நிதி ஒதுக்கப்படுவது நட்சத்திர ஏரிக்குதான். அந்த வகையில் நட்சத்திர ஏரிக்கான டெண்டரை எடுத்த ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் பராமரிப்பு பணிகளை செய்து வருவதாக கூறுகின்றனர் உள்ளூர்வாசிகள். நட்சத்திர ஏரியை சுற்றி ஏற்கனவே நல்ல நிலையில் இருந்த தடுப்பு வேலியை அகற்றிவிட்டு ஒப்பந்ததாரர்கள் புதிய வேலியை அமைத்து வருகின்றனர். புதிய வேலியின் உயரம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளால் ஏரியின் அழகை கண்டு ரசிக்க முடியவில்லை. நட்சத்திர ஏரியை சுற்றி வாக்கிங் செல்லும் வகையில் நடைபாதை அமைக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற டைல்ஸ், சிமெண்டை பயன்படுத்துவதால் நடைபாதை பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே சேதமடைந்து விடுகிறது. கட்டுமான தொழிலாளர்கள் ஒரு இடத்தில் பணியை முடித்துவிட்டு மற்றொரு இடத்தில் பணியை தொடங்கும் போதே நடைபாதையில் உள்ள டைல்ஸ், கற்களும் சிமெண்ட்டும் தனித்தனியாக வந்துவிடுகின்றன. நட்சத்திர ஏரிக்கு வரும் சாலையும் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மோசமான அனுபவமே மிஞ்சுகிறது. பராமரிப்பு பணிகளை முறையாக செய்து நட்சத்திர ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கொடைக்கானல்ல இந்த ஏரின்றது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இந்த ஏரி தான். இந்த ஏரி இல்லைன்னா கொடைக்கானல்ல இல்லை, அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அருமையான ஏரி கொடைக்கானலுக்கு வச்ச ஒரு நட்சத்திர ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஏரி. கொடைக்கானல் கிடைச்ச வரப்பிரசாதம். அதை என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதை நான் அழகுபடுத்துகிறேன், சுத்தப்படுத்துகிறேன், தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும், இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்லை, எல்லா அரசாங்கமும் இதை தான் செய்யுது. இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் மாற்றி செய்வாங்க. செஞ்சாலும் உறுப்பியாக செய்கிறாங்களா? இந்த ஒரு கல் போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த கல் உடஞ்சிருது. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பக்கமும் போட்டுருக்காங்க. நல்லா லைட் நல்லா எரியும் பகலில், நைட்டில் எரியவே எரியாது. இதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு வந்து இந்த ஏரியையும் சரி, இந்த சாலையையும் சரி, இந்த ஏரியை சுற்றி இருக்க வேலையும் சரி தயவுசெய்து நல்லபடியில் செஞ்சு நல்லபடியாக இந்த ஏரியை பாதுகாத்து கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கடமைக்கு பராமரிப்பு பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் சந்துரு.